மனிதனின் வாழ்வில் தூக்கம் ஒரு இயல்பான செயலாகும். ஒவ்வொரு நாளும் நாம் வேலை, குடும்ப பொறுப்புகள், வாழ்க்கையின் சவால்கள் ஆகியவற்றால் களைப்படைந்து உறக்கத்திற்குள் செல்வோம். ஆனால் சில நேரங்களில் எதிர்பாராத விதமாக நம் கண்கள் விழித்துக் கொள்ளும். இந்த தருணம் ஒரு சாதாரண நிகழ்வாக இருக்கலாம், அல்லது அதற்கு பின்னால் ஒரு அர்த்தமுள்ள அழைப்பாக இருக்கலாம். நம் வாழ்வின் நடைமுறை வேகத்தில் நாம் இறைவனை நினைவில் கொள்ள மறந்துவிடக்கூடும். ஆனால் இரவில் விழிக்கும் அந்த அமைதியான கணம் ஒரு சிறந்த வாய்ப்பு. அல்லாஹ்வை நினைத்து அவனிடம் பிரார்த்தனை செய்ய, பாவ மன்னிக்க, நல்லதை கோர மற்றும் மனதிற்கு அமைதியை பெற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தருணத்தில் கூற வேண்டிய ஒரு சிறப்பு துஆவை காட்டியுள்ளனர். இதை சொல்லி நாம் உலூத் செய்து தொழுகையை நிறைவேற்றினால் அது இறைவனுடைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகையாக அமையும் என்று அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இவ்வாறு நம் தினசரி வாழ்க்கையின் ஒரு இயல்பான நிகழ்வான தூக்கத்திலும் விழிப்பு தருணங்களிலும் கூட இறைவனை நினைத்தல், இறைவன் மீது நம்பிக்கையை வைக்கும் ஒரு சிறந்த பழக்கமாக முடியும் அந்த அழகிய துஆ. யார் இரவில் எதிர்பாராத விதமாக விழித்து லா இலாஹ இல்லா அல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்ஹம்துலில்லாஹி வசுப்ஹானல்லாஹ் ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله اللهم اغفر لي. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வைத் தவிர யாரும் இல்லை. அவன் ஏகன், அவனுக்கு நிகரானவர் இல்லை. ஆட்சியும் அவனுக்குரியது, புகழும் அவனுக்குரியது. அவன் அனைத்த பொருட்களின் மீதும் ஆற்றலுள்ளவன். அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அவன் தூயவன். அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. அவன் தூயவன். அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை. அவன் மிகப்பெரியவன். நன்மை செய்யும் ஆற்றலும் தீமையில் இருந்து விடுவதும் அவனைக் கொண்டே இருக்கிறது என்று கூறிவிட்டு, இறைவா, என்னை மன்னித்துவிடு என்றோ வேறு பிரார்த்தனைகளையோ செய்தால் அவை அங்கீகரிக்கப்படும். உலூத் செய்து தொழுதால் அத்தொழுகை ஒப்புக்கொள்ளப்படும். இரவில் எதிர்பாராத விதமாக விழித்துக் கொள்ளும் தருணங்களை நாம் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அத்தகைய நேரங்களில் அல்லாஹ்வை நினைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய திக்ருகளை ஓதுவது மிகுந்த பெருமை மிக்க செயல். இது அல்லாஹ்வின் அருளைப் பெறுவதற்கும் நமது பிரார்த்தனைகள் ஏற்கப்படுவதற்கும் வழிவகுக்கும். வாழ்க்கையில் நாம் வழிகாட்டுதல், ஞானம் மற்றும் நோக்கத்தைத் தேடும் தருணங்கள் உள்ளன. உலகத்தின் சுமைகள் நம் இதயங்களில் பாரமாக இருக்கும்போது தெளிவு மற்றும் அமைதிக்காக நாம் ஏங்குகிறோம். இந்த தருணங்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமான தலைசிறந்த ஆசிரியரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை நோக்கித் திரும்புகிறோம். அவரது பயணம் வெறும் வரலாற்றின் கதை மட்டுமல்ல, மனித குலத்திற்கான ஒரு வரைபடமாகவும் இருந்தது. துன்பம், துரோகம் மற்றும் இழப்பை எதிர்கொண்ட ஒரு மனிதர், ஆனால் அன்பு, பொறுமை மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் பதிலளித்தார். அவரது வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம்? நமது சொந்த போராட்டங்களில் அவரது பாடங்களை எவ்வாறு பயன்படுத்தலாம்? அவரது முன்மாதிரியில் வலிமை, நம்பிக்கை மற்றும் நோக்கத்தை கண்டறிந்து இந்த பயணத்தை ஒன்றாகத் தொடங்குவோம். நபித்துவத்திற்கு முன்பே அவர் அல் சாதிக், உண்மையுள்ளவர், மற்றும் அல் அமீன், நம்பகமானவர் என்று அழைக்கப்பட்டார். அவரது எதிரிகள் கூட அவரது நேர்மைக்கு சாட்சியம் அளித்தனர். ஆனால் அவரது நேர்மை துன்பங்களை எதிர்கொண்டது. அவர் தனியாக நின்று ஒரே கடவுளின் செய்தியை பிரசங்கித்தபோது அவர் கேலி செய்யப்பட்டார், துன்புறுத்தப்பட்டார். மேலும் செல்வத்தையும் அதிகாரத்தையும் தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு அவருக்கு வழங்கப்பட்டது. அவர் அமைதியாக இருந்தால் போதும். ஆனால் அவரது பதில் காலப்போக்கில் எதிரொலித்தது. அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ் என் வலது கையில் சூரியனையும் என் இடது கையில் சந்திரனையும் வைத்தால், அல்லாஹ் அதை வெற்றியடையச் செய்யும் வரை, அல்லது நான் அந்தச் செயல்பாட்டில் அழிந்து போகும் வரை நான் இந்த பணியை கைவிட மாட்டேன். இதுதான் சத்தியத்தின் சக்தி. நீதியில் உறுதியாக நிற்பதன் பலம் இதுதான். நாம் அவருடைய முன்மாதிரியை நினைவில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நேர்மை என்பது ஒரு நல்லொழுக்கம் மட்டுமல்ல, அது மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் வாழும் வாழ்க்கையின் அடித்தளம். ஒரு பாவம் செய்தவர் வெட்கப்பட்டு பயந்து அவரிடம் வந்தார். கண்டனத்திற்கு பதிலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவரை சமாதானப்படுத்தினர். அல்லாஹ்வின் கருணை உங்கள் பாவங்களை விடப் பெரியது. அவர் பலவீனமானவர்கள், ஏழைகள், ஒதுக்கப்பட்டவர்கள் மீது அக்கறை கொண்டிருந்தார். அவர் சுமைகளைத் தாங்கினார், எதிரிகளை மன்னித்தார், மற்றவர்கள் தீர்ப்பைக் காட்டும் இடத்தில் அன்பைக் காட்டினார். நாம் அவரை பின்பற்றுவதாகக் கூறினால், கருணை காட்டுவதன் மூலமும், மன்னிப்பதன் மூலமும், தேவைப்படுபவர்களுக்கு உதவுவதன் மூலமும் இந்த சுன்னாவை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும். அவர் நிராகரிக்கப்பட்டபோது, துரோகம் செய்யப்பட்டபோது, காயப்படுத்தப்பட்டபோது அவர் அல்லாஹ்விடம் திரும்பினார். இரவில் தொழுகையில் நின்று ஓதினார். கஷ்டத்துடன் நிம்மதி வரும். வாழ்க்கை சோதனைகளால் நிறைந்தது. ஆனால் அவரது உதாரணம் நாம் அல்லாஹ்வை நம்பும்போது எந்த சோதனையும் நம்மை உடைக்க முடியாது என்பதை கற்பிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை நம் அனைவருக்கும் ஒரு வழிகாட்டியாகும். ஒவ்வொரு செயலிலும் உண்மையாகவும் நீதியாகவும் இருங்கள். அனைவரிடமும் கருணையும் காட்டுங்கள். கடினமான காலங்களிலும் கூட நம்பிக்கையை பற்றிக் கொள்ளுங்கள். நோக்கத்துடன் வாழுங்கள். ஒவ்வொரு செயலையும் முக்கியமாக்குங்கள். நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதரிடம் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பி அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூர்பவர்களுக்கு நீங்கள் சிறந்த முன்மாதிரியைக் கொண்டிருக்கிறீர்கள். நமது அன்புக்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாதையில் நடக்க நாம் அனைவரும் பாடுபடுவோம். மேலும் உலகிற்கு ஒளியைக் கொண்டு வருபவர்களில் ஒருவராக அல்லாஹ் நம்மை வழிநடத்துவானாக. ஆமீன். லா இலாஹ இல்லா அல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்ஹம்துலில்லாஹி வசுப்ஹானல்லாஹ் வலா இலாஹ இல்லா அல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அல்லாஹும்ம இக்ஃபிர் லீ. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வைத் தவிர யாரும் இல்லை. அவன் ஏகன், அவனுக்கு நிகரானவர் இல்லை. ஆட்சியும் அவனுக்குரியது, புகழும் அவனுக்குரியது. அவன் அனைத்த பொருட்களின் மீதும் ஆற்றலுள்ளவன். அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அவன் தூயவன். அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. அவன் தூயவன். அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. அவன் மிகப்பெரியவன். நன்மை செய்யும் ஆற்றலும் தீமையில் இருந்து விடுவதும் அவனைக் கொண்டே இருக்கிறது. லா இலாஹ இல்லா அல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்ஹம்துலில்லாஹி வசுப்ஹானல்லாஹ் வலா இலாஹ இல்லா அல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அல்லாஹும்ம இக்ஃபிர் லீ. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வைத் தவிர யாரும் இல்லை. அவன் ஏகன், அவனுக்கு நிகரானவர் இல்லை. ஆட்சியும் அவனுக்குரியது, புகழும் அவனுக்குரியது. அவன் அனைத்த பொருட்களின் மீதும் ஆற்றலுள்ளவன். அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அவன் தூயவன். அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. அவன் தூயவன். அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. அவன் மிகப்பெரியவன். நன்மை செய்யும் ஆற்றலும் தீமையில் இருந்து விடுவதும் அவனைக் கொண்டே இருக்கிறது. லா இலாஹ இல்லா அல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு